கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே கடந்த நாட்கள் முழுவதிலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ள தெய்வம், அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் மனதுருக்கம் நிறைந்தவர், அவர் நம்மை மன்னிக்கிறவர், அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அந்த நல்ல தகப்பன் இந்த நாளிலும் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு காரியமும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. ஒருவேளை பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், அந்தஸ்துகள் இருக்கலாம், நிறைய வருமானங்கள் வரலாம். இவைகள் ஒன்று நம்ம என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பாதாளம் திருப்தி ஆகிறது இல்லை, அதாவது நரகம் திருப்தி ஆகிறது இல்லை, பிசாசானவன் ஒரு நாளும் திருப்தி ஆகிறது இல்லை. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றால் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதமானது திருப்தியாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை திருப்திப்படுத்த போகிறார். வனாந்தரத்திலே ஆண்டவரை தேடி போன பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அங்கே சாப்பாடு இல்லாத ஒரு குறைவு வந்துச்சு. அங்கே 2 மீனும் 5 அப்பம் மாத்திரமே இருந்துச்சு. என் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பல 1000 பேர் சாப்பிட்டு திருப்தியாக முடியாய் என் ஆண்டவர் மாற்றினார். ஆகவே குறைவுள்ள உங்க வாழ்க்கையை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன குறைவோடு வந்திருந்தாலும் சரி, அந்த குறைவை என் ஆண்டவர் என்ன செய்வார், திருப்திப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை இந்த நாளில் அவர் திருப்திப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி நீர் இன்றைக்கு உம்முடைய ஜனங்களாகிய எங்களை நீர் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வியாதி எங்களை விட்டு விலகி போகட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், எதிர்பார்க்கிற காரியங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்து வேதனை மாற்றி போடும், நெருக்கங்கள் மாறட்டும், இவருடைய கண்ணீரை துடை தருளும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நீ திருப்திப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.